ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ நம்ம சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேமியா பாயசம் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சோனையும் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், சிறிதளவு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயசம் செய்கிறதுக்கு நான் 1 கிளாஸ் சேமியா, 1/4 கிளாஸ் சவ்வரிசி, 1 கிளாஸ் சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ஒரு 5 ஏலக்காய், 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 1 கிளாஸ் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச நெய்யில் எடுத்து வச்சுருக்க முந்திரியை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்தோடனையும் நாம் எடுத்து வச்சுருக்க திராட்சையை அதில் போட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊதி வர வரைக்கும் பொரிப்போம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சு திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊதி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். இப்போ இதே நெய்யில் நான் 1 கிளாஸ் சேமியா போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த சேமியாவாக இருந்தால் நீங்கள் வறுக்கணும் தேவையில்லை. இப்போ சேமியா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வருது. இப்போ சேமியா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த பாத்திரத்தில் அதே கடாயில் 1/4 கிளாஸ் சவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கிளாஸ் சவ்வரிசிக்கு நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடுவோம். நீங்கள் ஜவ்வரிசி வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இப்போ அந்த வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்துக்குவோம். நல்லா சேமியாவும் வெந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. வெந்து நல்லா சாஃப்டானோனையும் இதில் நான் காய்ச்சி வச்சுருக்கேன் 1 கிளாஸ் பால். நீங்கள் பால்லே வேக விடுறதுனா கூட வேக விடலாம். நான் ஜவ்வரிசி பாலில் ஊற்றினா சரியாக வேகாதுன்னு தண்ணியில் வேக விட்டுருக்கேன். இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்க பால் 1 டம்ளர் ஊற்றுறேன். நீங்கள் பால் அதிகமாக வேணுன்னா நீங்கள் பால் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி, சேமியா, பால் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கண்டன்ஸ் மில்க் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா பாயசம் நல்லா திக்காக வந்துடுச்சு. கலந்து விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரையை போட்டுக்குவோம். சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 5 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். நல்லா ஏலக்காயை தட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் அதை தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் போட்டுறேன். போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அதையும் முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விட்டு சுட சுட பரிமாறலாம். இது நேரம் ஆக ஆக கெட்டியாயிரும். அப்போ தேவைக்கேற்ப நம்ம பாலை காய்ச்சி ஊற்றிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.